உயிரை கரைத்து ஓவியமாக உன்னை உருவாக்கினேன். உன் உயிரில் நிறைந்த காவியமாக நான் என்றும் உயிர் வாழ்கிறேன். கடவுள் சாயலில் மனிதன் படைக்கப்பட்டாலும் மனித வாழ்வு ஒரே சீரானதாக ஒரே மாதிரியானதாக இருப்பதில்லை. இன்பத் துன்பங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், ஒரு சில மகிழ்வு, நிறைய துன்பங்கள் என்று வாழ்வு பல்வேறுபட்ட படிப்பினைகளை, பல்வேறுபட்ட அனுபவங்களை மனிதனுக்கு கொடுக்கிறது. இந்த அனுபவங்களில் மனிதன் சிந்திக்கின்ற அல்லது மனித வாழ்வில் போதும் என்ற ஒரு மனநிலையை நிறைய சூழல்கள் நிறைய நேரங்களிலே கொடுத்து கொண்டிருக்கிறது. வேளாங்கண்ணிக்கு பயணம் செய்கிற போது கால்வலியிலால் இங்கே உட்கார்ந்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற போது இன்னும் கொஞ்ச தூரம் அப்படி நடக்கும் பொழுது ஐயையோ இதுக்கு மேலே என்னால் முடியாது, அவ்வளோதான். நீங்கள் யாருனாலும் நடந்து போங்க, இதுக்கு மேலே நான் நடக்க மாட்டேன். ஒரு அரை மணி நேரம் நான் உட்கார்ந்துருந்துட்டு தான் வருவேன், ஒரு மணி நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு தான் வருவேன், இது மேலே என்னால் முடியாது. இதே போல் வேலை செய்கிற போது உடல் சோர்வு ஏற்பட்டால் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாது, இன்னைக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய உடல் பலவீனமாகிவிடும், அல்லது மயக்கம் வந்துடும், அல்லது கீழே விழுந்துருவோம். வாழ்வில் பயணிக்கின்ற போதும் துன்பத்தின் உச்சத்திலோ இவ்வளவுதான், இனிமே என்னால் வாழ முடியாது, இதுக்கு மேலே எனக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. சண்டை போடும் பொழுது எப்பா உன்னால் போராட முடியாது, இனிமே நீ எதையாவது பண்ணிட்டு போ, உங்ககிட்ட இதுக்கு மேலாம் பேச முடியாது, உங்ககிட்ட இதுக்கு மேலாம் வாதாட முடியாது, உங்ககிட்ட இதுக்கு மேலாம் ஒன்றும் செய்ய முடியாது, அப்பா போதுண்டா சாமி, உங்ககிட்ட போராடின வரைக்கும் போதும். இந்த மனநிலை எல்லாருடைய வாழ்விலுமே உண்டு. என் இயேசுவினுடைய வாழ்விலும் கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்க்கிறார். அப்போது அந்த துன்பக் கிண்ணத்திலிருந்து விலக வேண்டும், விடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற இயேசு, கூடுமானால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், என்னால் முடியாது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னிலே வலு இருக்கிறதா என்று தெரியல, அதனால் முடிஞ்சா இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது, தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு கைவிட்டு விட்டதாக தந்தை கடவுளை நோக்கி கூவுகின்றார். நம்முடைய வாழ்விலும் இந்த நிகழ்வுகள் நடப்பதுண்டு. மிக ஆழமாக நம்முடைய உளவியல் சிந்தனையோடு, நம்முடைய வாழ்வு பின்னணியோடு இந்த கருத்துக்களை தியானிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்வில் இந்த நிலைகள் ஏன் ஏற்படுகிறது? ஏன் நம்முடைய வாழ்வில் இன்பங்களை துன்பங்களினால் ஏற்படக்கூடியதில் நம்முடைய வாழ்வு தொலைந்து போகிறது என்பதை தியானிக்க நான் உங்களை அழைக்கின்றேன். வாழ்வு பயணித்துக் கொண்டிருக்கிற போது ஏதோ ஒரு சூழல்களினால் நம்முடைய வாழ்வில் ஒரு சிலவற்றிற்காக நாம் ஒரு சில காலங்கள் போராட வேண்டி இருக்கிறது. தி எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரெஸ், நீட்டிக்கப்பட்ட கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை நாளைக்கு முடியாதா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தொடர்ந்து நீண்டு கொண்டே போகிறது. 5 வருஷமா போராடுறேன், 10 வருஷமா போராடுறேன், என்னுடைய வாழ்க்கையில் இதுக்காகவே அதிகப்படியான நாட்களை செலவிட்டு விட்டேன், ஆனால் இன்னும் அது முடியவே இல்லை, என்னைக்கு முடியும்னு தெரியல. அந்த கவலையே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சிதறடித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்வில் அந்த ஒரு கவலை மட்டும் நீங்கிச்சுன்னா போதும், எத்தனை நாள் அதுக்காக நான் ஜெபிக்கிறது, எத்தனை நாள் அதுக்காக நான் போராடுறது, இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம், எப்போ முடியும்னே தெரியல.
நீட்டிக்கப்பட்ட கவலை. எப்பொழுது இந்த கவலைக்கு ஒரு முடிவு வரும் என்று தெரியவில்லை என்ற ஒரு எண்ணம். இரண்டாவது, அதிகப்படியான எதிர்பார்ப்பு. இன்னைக்கு படிக்கின்ற பிள்ளைகள் மீது பெற்றோர் சுமத்துகின்ற அதிகப்படியான விஷயங்கள். 10வது படிக்கிற, நீ நிறைய மார்க் எடுக்கணும், 450 மார்க் எடுக்கணும், 500 மார்க் எடுக்கணும். 9வது படிக்கிற வரைக்கும் அவங்க என்ன படிக்கிறாங்கன்னே கவலைப்பட மாட்டோம். அவன் படிக்கிறானா படிக்கலையா, உட்காந்து எழுதுறானா எழுதலையா, எதை பற்றியும் நம்ம ஆட்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் 10வது அந்த உடனே தான் நீ 50 மார்க் 400 மார்க் 500 மார்க் வாங்கணும், 490 மார்க் வாங்கணும், நீ வாங்கலைன்னா அப்புறம் இருக்குது, நீ ஒழுங்காக படிக்கலாம் இருக்குது என்று அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை திணித்து அவர்களை நம்ம ப்ரெஷர் பண்ணும் பொழுது அவருடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஏறக்குறைய ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஒரு பெண் பிள்ளையை 12ஆம் வகுப்பு படித்தவள். நீ ஃபெயில் ஆனனா அது பிற்பாடு தான் இருக்குது, உன்னை என்ன செய்வோன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை ப்ரெஷர் பண்ணி 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 நாளைக்கு ரிசல்ட்டு, இன்றைய தினம் அந்த பெண் இரவு தூக்கு மாட்டி இறந்து போகிறாள். ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கிருந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்திருக்கா அந்த பொண்ணு, கெமிஸ்ட்ரி மட்டும் எனக்கு சந்தேகமாக இருக்குது, நல்லா தான் எழுதுனேன், ஆனாலும் என்ன மார்க் வரும்னு தெரியல, ஒருவேளை ஃபெயில் ஆகிடனோ, ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா என்னுடைய பெற்றோர் என்னை என்ன செய்வாங்களோ தெரியலை அப்படின்னு சொல்லி மற்றவர்களிடம் சொல்லி கொண்டிருந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் 987 மார்க் அந்த பெண் எடுத்திருந்தாள். கெமிஸ்ட்ரியில் ஏறக்குறைய 180 சம்திங் எடுத்திருந்தாள். அதிகப்படியான ஒரு தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற போது அந்த வாழ்வு சிதறடிக்கப்படுகிறது, சிதறி போகிறது. நம்முடைய மனநிலைகள் வெவ்வேறாக சிதறுண்டு போகிறது. மூன்றாவது, சேலஞ்சிங் லைஃப் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதிர்பாராத நிகழ்வுகள். என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு ஃபாதர், அந்த இடத்துல போயிட்டு காலடி எடுத்து வச்சேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமா எது நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாம ஓடிட்டே இருப்பேன். என்னைக்கு அவனை பார்த்தனோ அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னைக்கு அவளை பார்த்தனோ எல்லாம் என் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட்ல எல்லாமே என்னுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை, என்னுடைய வாழ்வினுடைய சந்தோஷம் எல்லாமே செதஞ்சு போச்சு. வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எதிர்பாராத இந்த ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டுடுச்சு, என்னுடைய வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கி விட்டது, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒன்றும் இல்லாம போச்சு. நான்காவது, lack of resources. இல்லாமையின் சமயத்தில் நமக்கான ஒரு சிலவற்றை கொடுத்து நம்மை அவர்கள் பக்கம் கவர்ந்து கொள்வது. ஆதியாகமத்தை நாம் படித்தோம், அதாவது தொடக்க நூலை நாம் படித்தோம். ஏசா காட்டிற்கு சென்று வேட்டையாடி விட்டு வருகிறான். யாக்கோபு ஒரு நல்ல கூழை சமைத்து வைத்திருக்கிறான். ஏசா வந்து அவரிடம் கொஞ்சம் கூழ் கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் யாக்கோப் அந்த சூழலை பயன்படுத்தி கொள்ளுகிறான். உன்னுடைய தலைமகன் உரிமையை எனக்கு விட்டு கொடு, அப்பதான் இந்த கூழ் கொடு. கூழுன்றது எவ்வளோ இருக்கும்? ஒரு 10 ரூபாய் இருக்குமா, ஒரு 50 ரூபாய் இருக்குமா, ஒரு 15 ரூபாய் இருக்குமா? ஆனால் 15 ரூபாய்க்கு அவன் கேட்ட விலை எவ்வளவு? அவனுடைய தலைமகன் உரிமை. இந்த நேரத்தில் அவனுக்கு வயிற்று வலிக்குதுன்னும் பொழுது அவங்ககிட்ட இருந்து எப்படி சுரண்ட முடியுமோ சுரண்டிக்கலாம். எரியிற வீட்டில் புடுங்கின வரைக்கும் மிச்சம். எப்படியாவது இந்த சூழ்நிலையில கரெக்டா பயன்படுத்தி அவனை லாக் பண்ணிடணும். இந்த நேரத்தில் அவன் ஒன்றும் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கு இந்த ஒரு ஆஃபரை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு சூழலில் அவனுக்கு இதை செஞ்சோம் அப்படின்னா
கண்டிப்பா அவனை லாக் பண்ணிடலாம், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். இல்லாமையில் இயலாமையில் ஒருவனை மொத்தமாக அழிக்க நினைப்பது, lack of resources. இந்த சூழ்நிலையில இவர்கள் இப்படி என்னை செய்து விட்டார்கள் என்று ஒரு நிலை. இந்த 4 விஷயங்களால நம்முடைய வாழ்வில் என்ன ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக கோபம் அதிகரிக்கிறது, எரிச்சல் அதிகரிக்கிறது, வாழ்வில் நம்பகமற்ற தன்மை ஏற்படுகிறது, வாழ்வில் ஒரு பிடிப்பில்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல். ஏன் கோபப்படுறோம், ஏன் எரிச்சல் வருது, எதுவுமே தெரியல. ஏன்? இந்த 4 விஷயங்கள் நமக்கு இல்லாததுனால. தொடர்ச்சியான கவலை, வாழ்வில் எதிர்பாராத சந்திப்புகள் நடந்ததுனால ஒரு சில திருப்பங்கள், அதிகப்படியான எதிர்பார்ப்புகள், ஒன்றும் இல்லாத சமயத்தில் ஒருத்தரை லாக் பண்ணுறது, இந்த நிலைகளினால கோபம், ஒரு மாதிரியான எரிச்சல், வாழ்க்கையில பிடிப்பற்ற ஒரு தன்மை ஏற்படுகிறது. இரண்டாவது, மனநிலை சார்ந்து மன ரீதியாக ஒரு மனிதன் உடைந்து போகிறான். ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுக்கணும்? நான் தான் கடவுளுக்கு ஆகாம போயிட்டுனா, நான் தான் கடவுளுக்கு எதிராக அதிகப்படியான பாவத்தை செஞ்சுட்டுனா, மற்றவங்களாம் நல்லா இருக்கும் பொழுது ஏன் கடவுள் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறாரு? என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் திரும்ப 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 இந்த விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது? கடவுளுக்கே என்னை பிடிக்கல, மற்றவங்களுக்கு என்னை பிடிக்கல, யாருமே என்னை ஏத்துக்கல, யாருமே என்னை மதிக்கல. மன ரீதியாக உடைந்து போகக்கூடிய ஒரு சூழல், மன ரீதியாக அவ்வளவுதான் வாழ்க்கை. இனி வாழ்க்கையில எந்த ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது. இனிமே வாழ்ந்து நடைப்பிணமாக என்னைக்கு கடவுள் கூப்பிடுறாரோ அன்னைக்கு போய் சேர வேண்டியதுதான். எல்லாம் முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். எது எது எப்படி யாருக்கு என்ன நடக்கும் அப்படி நினைச்சோமோ எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று மன ரீதியாக ஒன்றும் இல்லாத ஒரு நிலையை பெற்றுக்கொள்வது. உடல் ரீதியாக சோர்வு, நல்லா செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் உடல் ஒத்துழைக்காது. எப்பவுமே அப்படியே ஒரு மாதிரி உடம்பு டயர்டாவே இருக்கிற மாதிரி, பசி எடுக்காது, சரியா சாப்பிடணும்னு தோணாது, சரியா ட்ரெஸ் பண்ணணும்னு தோணாது, குளிக்கணும்னு தோணாது, ஒரு நல்லா இருக்கணும்னு தோணாது, மற்றவர்களுக்கு மதிப்பா இருக்கணும்னு தோணாது. அப்படியே ஏதோ எழுந்திருச்சோம், தூங்குற வரைக்கும் ஏதோ வாழணும், ஏதோ டைம் ஓடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோடு ஓடிக்கொண்டிருக்கும். உடம்பை பற்றி எந்த ஒரு கவலையும் இருக்காது. உடல் ரீதியாக அதை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக, இந்த நிலைகளிலிருந்து மாற வேண்டும். என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வின் சூழல் என்றால் நம்ம எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு தான் இன்றைய வாசகங்கள் மிக அழுத்தமான, மிக ஆழமான ஒரு தைரியத்தை, ஒரு தன்னம்பிக்கையை, வாழ்வின் இலக்கை, வாழ்வின் இலக்கணத்தை நமக்கு கொடுக்கிறது. அழிந்து போகக்கூடியவர்களே, நீதியற்ற நடுவனே, அந்த பெண்ணுக்கு நீதி வழங்கும் போது கவலைப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற, வேதனைப்படுகின்ற உன்னை, உனக்கான தேவையை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா? ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நடுவரை நோக்கி அந்த பெண்மணி தினம் தினம் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற போது அவன் சொல்லுகிறான், நான் மனிதனையும் மதிப்பதில்லை, கடவுளுக்கும் நான் மதிப்பு கொடுப்பதில்லை. ஆனாலும் இந்த பெண்ணின் தொந்தரவை முன்னிட்டு
அவளுக்கு நான் நீதி வழங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியற்ற நடுவனை அந்த பெண்ணுக்கு நீதி வழங்கும் போது அல்லும் பகலும் என்னை நோக்கி ஜெபிக்கின்ற என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு நான் அவர்கள் கேட்பதை கொடுக்காமல் இருப்பேனா? இன்றைய பதிலுரை பாடல் மிக அழகாக சொல்லுகிறது. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? என் ஆண்டவரிடமிருந்தே வரும். எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும். நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவர் எனக்கு செவிசாய்த்தார். அவர் எனக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற போது, ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற போது, உன்னுடைய கவலைகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய துன்பங்கள், உன்னுடைய இயலாமை, உன்னுடைய மனசோர்வுகள், மனக்கவலைகள், மனக்குமுறல்கள், மன கஷ்டங்கள் எல்லாமே தவிடு பொடியாக்கப்படும். ஏனென்றால் இறை வல்லமை அப்படிப்பட்டது, இறைவனுடைய ஆற்றல் அப்படிப்பட்டது. இறைவனுடைய ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் be precise. எதை ஆண்டவரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்ற பார்த்திமேயுனுடைய வார்த்தையை ஆண்டவர் செவிசாய்க்கிறார். ஆண்டவரே, என்னை குணமாக்கும் என்று சொன்ன முடமானவனை அவர் எழுந்து நடக்க செய்கிறார். பார்வையற்றவர்கள் வேற எந்த ஒன்றையும் ஆண்டவரிடம் வந்து கேட்கவில்லை. நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, எந்த ஒன்றும் இல்லை. ஆண்டவரை பார்த்த உடனேயே அவர்கள் சொன்ன ஒன்றே ஒரு விஷயம், எனக்கு இது வேண்டும். பி ப்ரிசைஸ். உங்களுடைய துன்பங்கள் என்ன, உங்களுடைய கவலை என்ன, உங்களுடைய வேதனைகள் என்ன, அதை குறித்து நீங்கள் மன்றாடுகிற போது உங்களுக்கான தேவை நிறைவேற்றப்படும். இதை முதிக்க முடியாமல் கரங்களை தாழ்த்துகிற போது இறைவன் 2 பேரை அனுப்புகிறார். அனுப்பி அவருடைய கைகளை தாங்கி பிடித்துக் கொள்ள சொல்லுகிறார். இறைவனிடம் நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிற போது எங்கிருந்து யாரை எப்படி எதற்காக தோன்றச் செய்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கான துன்பத்திற்கான பதிலை யார் மூலமாகவாவது சரியான விதத்தில் நிறைவேற்றுவார். உங்களுடைய கவலையின் வாழ்விலிருந்து, உங்களின் துன்பத்தின் வாழ்விலிருந்து, உங்களின் துயரமான வாழ்வின் சூழலிலிருந்து இறைவன் உங்களை கண்டிப்பாக உயர்த்தி அதிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை மீட்டெடுப்பார். எனவே இன்றைய நற்செய்தியிலும் இன்றைய வாசகங்களிலும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த நம்பிக்கையை கைவிட்டு விடாமல், இயேசு தந்தையே இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்னாலும் தந்தையின் விருப்பத்தை தைரியத்தோடு எடுத்துக்கொண்டார். ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாலும் ஆண்டவருடைய பாதுகாவலில் இருந்து அவர் விலகி சென்று விடவில்லை. கண்டிப்பாக இறைவன் அவரை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மைந்தனை கொண்டு போய் பலியிட வேண்டும் என்று சொல்லுகிற போது அவனை பலியிட கத்தியை தூக்குகிறார். கடவுள் நிறுத்தி விடுகிறார். பையனுக்கு ஒன்றும் செய்து விடாதே, நமக்கு தீங்கு நேரிடுவதற்கு முன்பாக நீங்கள் இறைவனிடம் செபிக்கிற போது இறைவன் உங்களுக்கான தீர்வை கொடுப்பார். நமக்கு தீங்கு நேரிடுவதற்கு முன்பாக இறைவன் நம்மை காக்கக்கூடியவராக இருப்பார். ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார். நம்மை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என்னுடைய அன்பு பிள்ளை. இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, அந்த இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து பயணிப்போம். நீதியற்ற நடுவர்களே சரியான நீதியை கொடுக்கிற போது நம்மை படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற நம் கடவுள் நமக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து வழி நடத்துவார். நம் கடவுள் நம்மை காப்பார். ஆமென்.